2000 வருஷத்துல ஒரு முக்கியமான மாற்றம் உலக அளவில் இருந்தது. அந்த மாற்றம் ஏன் வந்ததுன்னா, சில விந்தையான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்க துவங்கியது. அப்பதான் ஒரு இந்த வேல்யூ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தங்கள் மாறி எழுதப்பட்டன. இந்த நிறுவனங்களுடைய மதிப்பு அப்படின்றது அதுக்கு முன்னால் அந்த வேல்யூங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே வேற. ஒரு நிறுவனம் மதிப்பு மிக்க நிறுவனம் சொன்னோம்னா அவங்க நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ப்ராஃபிட் இருக்கணும், வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட், வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டர்ன்ஓவர், வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு பேட்டர்ன் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் மதிப்பை உறுதிப்படுத்தி கொண்டிருந்த காலத்துல ஒரு சின்ன பையன், ஒரு 26 வயது பையன் அமெரிக்கா போய் என்ன பண்ணா, ஒரு நிறுவனத்தை உருவாக்கினான். அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஒரு 50 லட்சம் லாஸ். அவன் டேர்ன் ஓவர் ஒரு 2 கோடின்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துல அவன் டேர்ன் ஓவர் 2 மடங்கு ஆக்கலாம், 4 கோடி. லாஸ் பாத்தீங்கன்னா 3 கோடி. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த கம்பெனியை விற்றான். அந்த கம்பெனியை விற்கிறப்ப, அம்மா உங்க பேர் இந்துமதி எவ்வளவு காசு வாங்கிருப்பீங்க இந்த கம்பெனியை? பிட்ஸ்பர்க் எல்லாம் இருந்திருக்கீங்க. நீங்க வாங்கினீங்கன்னா எவ்வளவு காசு வாங்குவீங்க? இந்த காசு பிட்ஸ்பர்க்ல எல்லாம் நிறைய வேலை இருந்திருக்கீங்க. இது அமெரிக்காவில் இருந்த நிறுவனம். இந்த காசு எவ்வளவு காசு வாங்கிருப்பீங்க? சும்மா சொல்லுங்க, காசா பணம் கேட்க மாட்டேங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க, எங்க கேட்டுருவாங்களா கொடுக்க சொல்லி சொல்லுங்க. இல்லைங்க சார், நீங்க லாஸ்ட்ல போனது எவ்வளவு வாங்கிருப்பேன்னு கேக்குறீங்க. ஆமா, கண்டிப்பா வாங்கிருக்கவே மாட்டீங்க. சரியா போச்சு. நீங்க எவ்வளவு வாங்கிருப்பீங்க சார்? இன்ட்ரின்சிக் வேல்யூ. இது பயங்கரமான கேள்வி. கேள்வி கேட்கல, நான் தான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். எவ்வளவு நம்ம அந்த அம்மா கொஞ்சம் அழகா சிரிச்சிட்டே பாக்குறாங்க. எவ்வளவு காசு வாங்குவீங்க? வாங்கவே மாட்டீங்க. சரிப்பா, இந்த கம்பெனிக்கு 1200 கோடி கொடுத்தாங்க. ஓகே, நிஜமான கதை நான் சொல்றது. 1200 கோடி. இந்த நான் சொல்றதுக்கு பின்னால இந்த ட்ரெண்ட் சொல்றேன் பாத்தீங்களா, கரண்ட் ட்ரெண்ட், இதுல ஒரு அடித்தளமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாருடைய பல கேள்விகளுக்கும் அதுல பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்ல நினைச்சேன். ஓகே, சோ இந்த பையன் அந்த கம்பெனி ஒரு கம்பெனி வாங்கிச்சு 1200 கோடிக்கு. ஓகே, உலகத்துல எல்லாரும் ஆர்டிகல் எழுத ஆரம்பிச்சாங்க இதை பத்தி. முதல்ல எழுதுற ஆர்டிகல் சி கே பிரகலாத். அவர் நம்ம நுங்கபாக்கம் கார்பரேஷன் ஸ்கூல்ல படித்த ஒரு மாணவர். உலகத்தில் இருக்கிற பெரிய நிறுவனமான எந்த காலேஜ் சார்? படிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் 10 வருஷம் கொடுத்தாங்க. ஆனா அவரு ஒரு நல்ல ஆர்டிகல் எழுதுறாரு அந்த டயத்துல. இந்த விந்தையை இந்த முடிச்ச அவுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆர்டிகல் எழுதுறாரு. இன்னைக்கு கூட ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூல அதிகம் படிக்கப்பட்ட ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் தான். 2000-2001 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பையன் கிரியேட் பண்ண நிறுவனம் பேரு yahoo.com. ஓகே, எல்லாருக்கும் முதல்ல இணையதளத்துல ஒரு அடையாளம் உருவாக்கி தந்தது இந்த பையன் தான், சபீர் பாண்டியன். அவன் பேரு நிஜமாவே இது உண்மையான கதை. 1200 கோடிக்கு அந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க. அவன் செட்டில் ஆயிட்டான், எங்கேயோ போய் அடுத்த கம்பெனி அமைக்க போயிட்டான். ஓகே, சோ என்ன நடந்ததுன்னா, உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. இதை வச்சு ஒரு 10-12 புக் எழுதுறாங்க. 10-12 புக் எழுதுறாங்க. மேனேஜ்மெண்ட் இதுல கேஸ் ஸ்டடியா வச்சாங்க. அதுக்கப்புறம் சீரியஸா பல நிறுவனங்கள் லாஸ் அதான் பயங்கர வேல்யூ அப்படின்ற ஒரு தத்துவம் உருவாக துவங்கிச்சு. அப்பதான் நம்ம பிரகலாத் சார் சி ஃபார் கோயம்புத்தூர் யாரா இருக்கீங்களா? இங்க நிறைய இருக்கீங்க. சி ஃபார் கோயம்புத்தூர் மறந்துடாதீங்க. சி கே பிரகலாத் அவர் பேரு. உலகத்துல இருக்கிற எல்லா ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களுக்கும் அவர் தான்